அரை மணி நேரத்துல முழு வயிறையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான ஹோம் ரெமெடி பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் ஒரு முறை மலம் வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படியே வந்தாலும் அந்த மலம் முழுமையா வெளியே வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன கழிவுகளா உடல்ல சேர ஆரம்பிச்சு, உடல்ல நச்சுக்கள் சேர ஆரம்பிச்சு, உடல் வலி, உடல் சோர்வு, கான்ஸ்டிபேஷன், தொப்பை இந்த மாதிரியான பிரச்சனைகளால இன்னைக்கு ரொம்பவே அவஸ்தைப்படுறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். இதை நீங்க மாசத்துல ஒரு முறை ரெகுலரா எடுத்துக்கும் போது நிச்சயமா வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதுல மிதமான சூட்ல இருக்கக்கூடிய தண்ணீர், வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்கல்ல, மிதமான சூட்ல இருக்கணும், ரொம்ப சூடா இருக்கக்கூடாது, சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 1 டீஸ்பூன் ஆமணுக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல, ஆங்கிலத்துல கேஸ்டர் ஆயில். ஆமணுக்கு எண்ணெய் வயிறை சுத்தம் செய்வதில் மிக முக்கிய பங்கு வகிக்குது, சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியா எலுமிச்சப்பழ சாறு, ஒரு பாதி எலுமிச்சப்பழ சாறை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. மிதமான சூட்டில் அந்த விளக்கெண்ணெய், அதாவது ஆமணக்கெண்ணெய் சேரும்போது தான் அந்த எண்ணெய் அந்த தண்ணியோட கரையும். அதுக்காக தான் மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் எடுக்கணும்னு சொன்னேன். நல்லா ஒரு முறை கலந்துட்டு காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும். மேக்சிமம் வீக்கெண்டு, அதாவது வார இறுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, உங்களுடைய விடுமுறை நாட்களில் இதை நீங்கள் தொடங்கணும். காலையில் ஒரு உதாரணத்துக்கு சனிக்கிழமை இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிக்கிறீங்கன்னா ப்ரஷ் பண்ணுங்கள். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நார்மல் பச்சை தண்ணீர் குடிங்க. அடுத்ததாக இதை ரெடி பண்ணி குடிக்கணும். குடித்த ஒரு அரை மணி நேரத்திலே நல்லா மோஷன் அடிச்சு விட்ட மாதிரி போயிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் போல் எடுத்துக்கும். உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நல்லா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆமணக்கெண்ணெய் தாராளமாக பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. ஒரு 5லேருந்து 6 முறை நல்ல வயிறை அலசி விட்டுட்டு வெளியில் போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தானாகவே கண்ட்ரோல் ஆகிடும். நீங்கள் காலை டிஃபனை கொஞ்சம் காரம் சாரம் இல்லாமல் கொஞ்சம் மைல்டான டிஃபனாக அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா மோர் குடிக்கலாம். அடுத்தது எப்பயும் போல் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்லாம். ஒன்றும் பெருசாக டயட் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. காலை உணவு மட்டும் காரம் கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. தயிர் சாதம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த டிப்ஸ் யார் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னா, கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் இதை சாப்பிடவே கூடாது. மற்றவங்க எல்லாருமே சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதை மாசத்துல ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணும்போது நல்லா எப்பவுமே உங்களுடைய வயிறு சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய உடல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.